பிரச்சனையும்? இதைத்தான் நானும் இரவு முழுவதும் விளையாடி கொண்டிருந்தேன். மங்குடி அமைச்சரே, நாடு நல்லா உருப்பிடும். I am very happy. Start busy. சொல்லுங்க அமைச்சர்களே, இங்க என்ன விவாதம் சென்று கொண்டிருக்கிறது? மன்னா, தம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது மன்னா. அது தலைவிரித்து ஆடுகிறது என்றால் அதை இழுத்து கட்டிவிட வேண்டியதானே? சரி சரி, சொல்லுங்கள், அப்படி என்ன பிரச்சனை? முதலாவதாக கொசு தொல்லை, பிறகு தண்ணீர் பிரச்சனை, விவசாயம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இப்படியாக பல பிரச்சனைகள் மன்னா. அடக்கடவுளே, நமது நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகளா? முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பானையில் அடைத்து வைத்தால் என்ன? மன்னா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை, அவரிடம் யோசனைகள் கேட்போம். தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம் மன்னா, தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? தெனாலிராமா, தம் நாட்டில் கொசு தொல்லைகள் அதிகமாக உள்ளது, அதை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டின் அருகில் குப்பை போடாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? இப்படி செய்தால் என்ன? சுத்தமரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கு அன்லிமிட்டெட் டேட்டாவுடன் 4G மொபைல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். மன்னா, மன்னா, உங்களை பக்கத்து நாட்டு மன்னர் விளையாட அழைக்கிறார். எங்கேடா? செல்போனில் ஃப்ரீ ஃபயர் விளையாட அழைக்கிறார். கொடு கொடு, நான் விளையாடுகிறேன். நாடு நல்லா. மன்னா, தங்களை காண டுபாக்கூர் செல்போன் கம்பெனியின் உரிமையாளர் வந்துள்ளார். விளையாட கூட நிம்மதி இல்லை, வரச் சொல். வணக்கம் மன்னா, எங்கள் டுபாக்கூர் செல்போன் கம்பெனி தங்கள் நாட்டில் புதிய 60ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. அதற்கு தங்களின் அனுமதி வேண்டும். நீங்கள் எதை வேணாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் 24 மணி நேரமும் சரியாக சிக்னல் கிடைக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமா, அப்படியே ஆகட்டும் மன்னா. நன்றி நன்றி. மன்னா, மன்னா, என் பெண்ணின் நிலைமையை பாருங்கள் மன்னா. இருக்கிற பிரச்சனை பாதாதா, இது வேறா? என்ன ஆயிற்று இவனுக்கு? கையில் போன் இல்லாமலே போன் இருப்பது போல் விளையாடி கொண்டிருக்கிறாளே. அந்த பரிதாப நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனை பார்த்ததால் இவளின் மனநிலை பாதித்து விட்டது. இந்த செல்போனை ஒழிக்க வழிகள் தான் என்ன? அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. ஏன் தெனாலிராமன்? அவர் எங்களை விட அறிவானவரா? அதில் என்ன சந்தேகம்? அவரிடம் 10 கேள்விகள் கேட்போம், அவை அனைத்திற்கும் சரியான பதிலை சொன்னார் அவரே அறிவில் சிறந்தவர் என்ற பட்டம் வழங்கப்படும். அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம் மன்னா, தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? தெனாலிராமா, தங்களிடம் 10 கேள்விகள் கேட்கப்படும், அவை அனைத்திற்கும் சரியான பதிலை சொன்னால் நீங்களே அறிவில் சிறந்தவர் என்ற பட்டம் வழங்கப்படும். மன்னா, பிரிக்க முடியாதது, கல்வியும் பள்ளியும் பிரிக்க கூடாதது, பெற்றோர்
ஓஹோ, அருமையான தீர்ப்பு. நான் நல்லா பண்றேனாலடா, நீங்க நல்லா பண்றீங்க. இந்த மகிழ்ச்சியான தீர்ப்பை நாம் ஆடல் பாடலுடன் கொண்டாடலாமா? அன்பார்ந்த பெற்றோர்களே, தங்கள் பொன்னான நேரத்தில் கொஞ்ச நேரமாவது குழந்தைகளாகிய எங்களுடன் செலவழியுங்கள். நன்றி. நகைச்சுவையின் மூலம் சிந்தனையையும் விழிப்புணர்வையும் ஊட்டிய மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.